நாம வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ்ல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜியாகிரஃபி லெசன் 2ஓட ஃபஸ்ட்டு 7 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு புக்லேயே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த பேஜையும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ உங்கள் புக்லேயே வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்க நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு என்னென்னா லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவோட கிளைமேட்டை வந்துட்டு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுங்க தான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 144 145 இந்த 2 பேஜ் இருக்குது. ஸோ 2 மார்க்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் ஏன் 144 145 2 பேஜ் மார்க் பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பார்க்கும்போது தெரியும். ஸோ 144 145 எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா. அதாவது வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய ப்ரீஃபாக இருக்குது. ஆனால் வந்துட்டு 2 மார்க்ஸுங்கிறனால நீங்கள் வந்துட்டு சும்மா இந்த சைடு ஹெட்டிங் மட்டும் எழுதலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியாங்கும் போது ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு லேட்டிடியூட், செகண்ட் ஆல்டிடியூட், தேர்ட் ஒன் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, ஃபோர்த் ஒன் இஸ் மான்சூன் விண்ட், ஃபிஃப்த் ஒன் இஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ அப்புறம் இங்கே ரிலீஃப் இருக்குது. ஸோ இதுவும் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லேட்டிடியூட், செகண்ட் ஒன் வந்துட்டு ஆல்டிடியூட், தேர்ட் ஒன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, fourth one monsoon wind, fifth one relief, sixth one is just streams. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியாங்கும் போது இந்த ஜஸ்ட் இந்த டாபிக் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். 2 மார்க் கொஸ்டினுங்கிறனால டாபிக் மட்டும் எழுதினா போதும். இதுவே 5 மார்க்னா நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் மென் பை நார்மல் லேப்ஸ் ரேட்? ஸோ நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 144 இருக்குது. ஸோ 144 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 144 வந்துட்டு ஆல்டிடியூட் டாப்பிக்கு கீழே இருக்குது பாருங்கள். நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். அதுதான் வந்துட்டு நார்மல் லேப்ஸ் ரேட். டிஃபைன் வாட் இஸ் நார்மல் லேப்ஸ் ரேட்டோட ஆன்சர். அதாவது என்னென்னா when the altitude increases, அதாவது altitude வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக அதாவது ஹைட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக the temperature decreases. ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் at a rate of 6.5 டிகிரி செல்சியஸ். ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுனா 6.5 டிகிரி செல்சியஸ் ஃபார் 100 meters ஆஃப் அசன்ட். அதாவது வந்துட்டு மவுண்டைன் வந்துட்டு கிளைம்ப் ஆக மேலே போக ஒவ்வொரு 100 meters டிஸ்டன்ஸுக்கும் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்ன? வென் த ஆல்டிடியூட் இன்க்ரீசஸ், ஆல்டிடியூட் ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். எவ்வளோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்னா ஒவ்வொரு 1000 meters ஹைட்டுக்கும் வந்துட்டு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்? ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 145 இருக்குது. ஸோ எல்லாம் 145 எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால் என்னென்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ் ப்ளோயிங் இன் எ நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். ஸோ அப்பர் அட்மாஸ்பியரில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய விண்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் தியரி என்ன சொல்லுதுன்னா the onset of southwest monsoon is driven by the shift of subtropical westerly jet from the plains of India towards the Tibetan plateau. அதாவது வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் தொடங்கும் போது இந்த சப்ட்ராபிக்கல் வெஸ்ட்லி ஜெட் இருக்குல்ல, இது ஒரு டைப் ஆஃப் ஜெட்டு. அது வந்து ஷிஃப்ட் ஆகும். எங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுனா இந்தியா, ஸோ பிளைன் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு டிபெட்டியன் பிளாட்டியூக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அந்த ஜெட் ஸ்ட்ரீம் தியரியில் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க அக்கார்டிங் டு ஜெட் ஸ்ட்ரீம் தியரி the onset of southwest monsoon. ஸோ southwest monsoon வந்து தொடங்கும் போது is driven by the shift of subtropical westerly jet from the plains of India towards Tibetan plateau. அதாவது ஜெட் ஸ்ட்ரீம் வந்துட்டு ஜெட் ஸ்ட்ரீம் தியரின்னு சொல்லுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் தொடங்குறதுக்கு வந்துட்டு தொடங்கும் போது இந்தியா அந்த சப்ட்ராபிக்கல் வெஸ்ட்லி ஜெட்டு வந்துட்டு இந்தியாவோட பிளைன்ஸ் வந்து டிபெட்டியன் பிளாட்டியோ நோக்கி போகும்.
The easterly jet streams cause tropical depression both during southwest monsoon and retreating monsoon. So இந்த ஈஸ்டர்லி ஜெட்ஸ் இஸ் நத்திங் பட் ஈஸ்ட் சைட்லேருந்து வரக்கூடிய விண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஈஸ்டர்லி ஜெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஈஸ்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு ட்ராபிக்கல் டெப்ரெஷன்ஸை வந்துட்டு உண்டாக்கும். எங்கேன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு ரீட்ரீட்டிங் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூனும் அதுலேருந்து ரீட்ரீட் ஆகக்கூடிய மாற்றக்கூடிய மான்சூன்லேயே டெப்ரெஷன்ஸை வந்துட்டு உண்டு பண்ணும். அதான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஜெட் ஸ்ட்ரீம் தியரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்னா என்னென்னா ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ், அதாவது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய விண்ட்ஸ் அப்பர் அட்மாஸ்பியரில், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து தேர்டு கொஸ்டினோட ஆன்சர். நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இது ஃபுல்லாமே ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு ஃபுல்லாமே எழுதணும். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மான்சூன் விண்ட். ஸோ மான்சூன் விண்டை பற்றின ஒரு ஷார்ட் நோட் கொடுக்கணும். இது வந்துட்டு பேஜ் நம்பர் 145 இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மான்சூன் விண்ட். ஸோ மான்சூன் விட்டு விண்டை பற்றி ப்ரீஃபாக கொடுக்காம சும்மா ஷார்ட் நோட்டாக கொடுத்தா போதும். ஸோ பேஜ் நம்பர் 145 இருக்குது. பாருங்கள், மான்சூனுங்கிற டாபிக் கீழே வரக்கூடிய ஃபஸ்ட்டு பேராகிராஃப் தான் வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர். நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதான் ஆன்சர். ஸோ வாங்க ஆன்சர் பார்க்கலாம். The word monsoon has been derived from the Arabic word monsism which means season. ஸோ இந்த மான்சூனுங்கிற வேர்டு வந்துட்டு எந்த மொழி எந்த லாங்குவேஜில் இருந்துன்னா அரபிக் லாங்குவேஜ், அதாவது அரேபியன் மொழியிலேருந்து வந்தது. என்ன வேர்டுனா வந்து மான்சிசம். ஸோ மான்சிசம்னா மீனிங் என்னென்னா சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க அரபிக்கில். Originally, the word monsoon was used by the Arab navigators several centuries ago to describe the system of seasonal reversal of winds along the shores of Indian Ocean, especially over the Arabian Sea. ஸோ ஒரிஜினலாக வந்துட்டு இந்த மான்சூன் அப்படிங்கிறது யார் யூஸ் பண்ணாங்கன்னா அரப் நேவிகேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. எதுக்காகன்னா டிஸ்கிரைப் த சீஸ்னல் ரிவர்ஸ் ஆஃப் விண்ட்ஸ். ஸோ விண்ட்ஸோட சீஸ்னல் ரிவர்ஸை வந்துட்டு, அதாவது ஒரு விண்ட் இருக்குன்னா அது ரிவர்ஸ் ஆகிறது வந்துட்டு இன்னொரு சீசன் இன்னொரு மான்சூன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு டினோட் பண்ணுறதுக்காக இந்த அரப் நேவிகேட்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மான்சூன் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணாங்க. along the shores of Indian Oceans, especially over the Arabian Sea. எங்கே வந்துட்டு இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியன் ஓஷனோட ஷோர்ஸ், அதாவது கடற்கரைகள்லையும் அரேபியன் சீலையும் வந்துட்டு பயணம் பண்ணக்கூடிய அந்த அரப் நேவிகேட்டர்ஸ் வந்துட்டு இந்த மான்சூன் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. It blows from the southwest to northeast during summer. ஸோ இந்த மான்சூன் வந்துட்டு எப்படி ப்ளோ ஆகும்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். சம்மர் சீசனில் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் ப்ளோ ஆகும். அண்ட் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் டியூரிங் வின்டர். ஸோ வின்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் ப்ளோ ஆகும். இதை தான் வந்து நம்ம என்ன சொன்னால் மான்சூன் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மான்சூன் விண்டுனா என்னென்னா இந்த மான்சூன் வந்துட்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்ததுன்னா அரபிக் வேர்டில் மாசிசம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் இந்த மான்சூன் வந்தது. ஸோ மாசிசம்னா என்னென்னா சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு யார் யூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டுன்னா அரப் நேவிகேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. எதுக்காகனா ஒரு சீசனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ எங்கெங்கன்னா வந்துட்டு இந்தியன் ஓஷனோட ஷோர்ஸ் கடற்கரைகள்லையும் அரேபியன் சீயில் வந்துட்டு இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இது எப்படி இந்த மான்சூன் இருக்குன்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்துட்டு விண்டு ப்ளோ ஆகும். எப்போனா சம்மர் சீசனில். வின்டர் சீசனில் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர். நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக எழுதணும். இது இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் முடியுது. நேம் த 4 டிஸ்டிங்க் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 டிஸ்டிங்க் சீசன்ஸ் வந்துட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க 5th கொஸ்டினில். ஸோ இதோட ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 146 இருக்குது. இந்தியாவோட டிஸ்டிங்க் சீசன்ஸ் என்னென்ன 146 சீசன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இது மட்டும் எழுதுனா போதும் 2 மார்க்ஸுங்கிறனால. என்னென்ன சீசன்ஸ் இருக்குன்னா வின்டர் சீசன், சம்மர் சீசன், சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரைனி சீசன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். ஸோ வின்டர் சீசன் வந்து ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் நமக்கு என்ன சீசன் வின்டர் சீசன். சம்மர் சீசன் வந்து மார்ச் டு மே. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் வந்து ஜூன் டு செப்டம்பர்.
நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் வந்துட்டு அக்டோபர் டு டிசம்பர். ஸோ பாருங்கள், வின்டர் சீசன் வந்துட்டு ஜான்வரி டு பிப்ரவரியில் இருக்கும் நமக்கு. சம்மர் சீசன் வந்துட்டு மார்ச் டு மே. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் வந்துட்டு ஜூன் டு செப்டம்பர். நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் வந்துட்டு அக்டோபர் டிசம்பர். இதுதான் வந்துட்டு டிஸ்டிங்க் சீசன்ஸ் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் சீசன்ஸ் இதுதான் வந்துட்டு 5th கொஸ்டினோட ஆன்சர். பேஜ் நம்பர் 146 சீசன்ஸ் டாபிக் கீழே வந்துட்டு இது இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். ஸோ பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்துட்டு 6th கொஸ்டின். இது வந்துட்டு எந்த பேஜ் இருக்குன்னா பேஜ் நம்பர் 147 இருக்குது. வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 147 இருக்குது. பாருங்கள், 147 எந்த டாபிக் இல்லைன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் அந்த டாப்பிக்கில் வர்றது நம்ம ஆல்ரெடி டீட்டெயில் ஆன்சரில் பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு 2 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதினா போதும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 147 ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஸோ பீரியட் டு த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும்போது த டெம்பரேச்சர் இன் நார்த் இந்தியா ரீச்சஸ் அப் டு 46 டிகிரி செல்சியஸ். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும்போது நார்த் இந்தியாவோட டெம்பரேச்சர் வந்துட்டு 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரைஸ் ஆகும். The sudden approach of monsoon wind over South India with lightning and thunder is termed as break or burst of monsoon. அந்த மாதிரி சடனான ஒரு அப்ரோச், திடீர்னு வந்துட்டு நம்ம மான்சூன் விண்டு வந்து சவுத் இந்தியா இது பண்ணும்போது அங்கே லைட்னிங், அதாவது இடி மின்னல் இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னா என்ன, பீரியட் டு த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது த டெம்பரேச்சர் இன் நார்த் இந்தியா reaches up to 46 degree Celsius. ஸோ நார்த் இந்தியாவோட டெம்பரேச்சர் எவ்வளோ ரீச் ஆகும், 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் ரீச் ஆகும். த சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன் விண்ட் ஓவர் சவுத் இந்தியா. ஸோ அந்த விண்டு வந்துட்டு சவுத் இந்தியாவுக்கு வரும்போது திடீர்னு சில மாற்றங்கள் வந்து ஏற்படும். எப்படின்னா லைட்னிங், அதாவது இடி மின்னல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி மாற்றங்கள் வந்துட்டு சடனாக திடீர்னு வரும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு 5th ரோமில் 6th கொஸ்டினோட ஆன்சர். இதை நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டீட்டெயிலில் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு அதுதான். 7th கொஸ்டின் பாருங்கள், நேம் த ஏரியாஸ் விச் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால். ஸோ இந்தியாவில் வந்துட்டு எந்தெந்த ஏரியாஸில் வந்துட்டு ஹெவி ரெயின்ஃபால் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு 7th கொஸ்டின். பேஜ் நம்பர் 148 இருக்குது. பாருங்கள், 148 டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் டாபிக் இருக்குது. நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இதுதான் வந்துட்டு 7th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ எங்கெங்கெல்லாம் ஹெவி ரெயின்ஃபால் இருக்குன்னா த வெஸ்டர்ன் கோஸ்ட், அசாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாண்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்தந்த பிளேசஸ்லாம் வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர் த ஹெவி ரெயின்ஃபால் ஏரியாஸ் விச் கெட் மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். அதாவது ஒரு வருஷத்தில் வந்துட்டு இந்த ஏரியாஸில் எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்கும், மோர் தென் 200 சென்டிமீட்டர், அதாவது 200 சென்டிமீட்டருக்கு மேலே வந்துட்டு இந்த பிளேஸ்லாம் ரெயின்ஃபால் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கே இருக்கும், இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட், அசாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாண்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த 5-6 ஏரியாஸில் வந்துட்டு ஹை ரெயின்ஃபால் இருக்கும். எவ்வளோனா 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 7th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு 7 கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா 8th 9th கொஸ்டினும் கிவ் ரீசன்ஸ் 3 இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.